இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் பல பிளாட்டுகள் வரப்போகுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீரியலை இன்னும் ஒரு டைமுக்கு மாற்ற போகிறாங்க. தமிழும் சரஸ்வதி முடிஞ்சு நிறைய ரீஷப்லாம் நடக்க போகுது. ஒரு நல்ல ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இருக்கிற நல்ல ஸ்லாட்லேயே பார்த்திங்கன்னா கதை பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. இதில் சில விஷயங்கள்லாம் ரசிக்கிறபடியும் இருக்குது. ரொம்ப பெருசாக நெகட்டிவிட்டி இல்லாமல் விஜய் அண்ட் காவேரி இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம், ரெண்டு பேருக்குமே ஒரு முன்னாள் காதலில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ப்ளஸ் ரெண்டு பேருமே இந்த கல்யாணத்தை ஒரு சந்தர்ப்பவாத நமக்கு ஒரு பணம் தேவைங்கிறதுக்காகவும் தன்னுடைய சொத்து ப்ளஸ் பாட்டியோட வாயடைக்கிறதுக்காகவும் கல்யாணம் பண்ணதாக இருந்தாலும் கூட போக போக ரெண்டு பேருக்கும் ஒரு ஆறுதலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துக்கிறாங்க. அது நம்ம அந்த காரில் வெள்ளிக்கிழமை எபிசோடில் கூட்டு போகும்போதே பார்க்க முடிஞ்சிச்சு. இவர் பாட்டு போட்டு விட்டது, தண்ணியை குடித்தது, கொடுத்தது, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெண்ட் அவுட்னு சொல்லுவாங்க. நம்ம புலம்புறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தாலே ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும்ல, அந்த மாதிரி இவர் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது நட்பாக இருக்கா இல்லை ஒரு ஆறுதலாக இருக்கா இல்லை ரெண்டு பேரும் ஒரே ஒரு போட்டில் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் ஒரே ஒரு மாதிரி பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நடக்குதாங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் இது காதலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை கெடுத்து விட போகிறது நிவின்னு தெரியுது. ஆனால் நிவின் யமுனா இந்த ஜோடியை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு வேளை யமுனாவுக்கு நிவினா பிடிச்சிருக்கிறதுனால கடைசி நிமிஷம் ட்விஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் சேர வாய்ப்பு இருக்கணும்ல. அதே மாதிரி இப்போ நிவினும் யமுனாவும் சந்திச்சுக்கிறாங்க. யமுனாவுக்கு நிவின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. அந்த அட்ராக்ஷன் ஆனால் நிவின் திருப்பி கொடுக்கறது இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் காவேரியுடைய தங்கச்சி நமக்கும் தங்கச்சி மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அது எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதில் ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது, இன்னைக்கு சாரதா விட்டு வெடுத்து வாங்கி எடுத்தது தான் கங்காவை. எல்லார் மனசுலையும் இதெல்லாம் சேர்த்து ஓவர் ஆட்டம் போடாதம்மா, நீ மட்டும் தான் ஏதோ வாழ்க்கையில் பொறுப்பாக இருக்க மாதிரியும் மற்றவங்களாம் பொறுப்பு இல்லாத மாதிரியும் என்ன அதிகாரம் பண்ணிருக்க சர்வாதிகாரியா நீ அப்படின்னு சொல்லி திட்டி விட்டது எல்லாமே சூப்பராக நடந்துச்சு. ஆனாலும் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரில. என்னையே குறை சொல்கிறீங்கிறதும் காவேரி மேலே ஒரு பொறாமையாக அவங்க மனசை உருவானதும் இதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ புது ட்விஸ்ட்டாக அடுத்து கதையில் வரப்போகிறது என்ன அப்படின்னா கடை இந்த வாரம் அடுத்த வாரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா அஜய் அண்ட் ராகினி திருமணம் டக்கு நடந்து முடிய போகுது. இதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட போகிறது நிவினா தான் இருக்க போகிறார். அப்பாடா ராகினி கல்யாணம் முடிஞ்சு. ஆனால் ராகினியோட பிளான் அஜய் கூட சந்தோஷமாக வாழ்றதில்ல. காவேரி கூடவே இருந்து நமக்கு கிடைக்காத நிவின் காவேரி கிடைச்சிடக்கூடாது, காவேரி நிவினும் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உள்ளேருந்து உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சு இது ஒரு மேரேஜே கிடையாது, கான்ட்ராக்ட் மேரேஜுங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொத்து விவகாரத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படின்னு பலதரப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாங்க. இதில் அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முதல்ல அந்த கல்யாணத்தோட ஃபோட்டோலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட் ஃபேமிலியிலேருந்து பாட்டி தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க, பாட்டி சித்தி எல்லாம் இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பசுபதி இருக்காரு. ஈவன் பார்த்தா காவேரியும் இருக்காங்க. காவேரிக்கும் தெரிஞ்சு கோயிலில் வச்சு அவசர அவசரமாக கல்யாணம் நடக்குதா இல்லை ஓடி போய் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள போய் அங்கே நேரில் சந்திச்சு கூட்டு வர போகிறாங்களாங்கிறது தெரியல. எப்படியோ ஒரே வீட்டு மருமகளாக காவேரியும் ராகினியும் இருக்க போகிறாங்க. அதில் பசுபதியுடைய கேரக்டருக்கும் இனிமேல் இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகுது. ஸோ எல்லா கதாபாத்திரமும் நெருங்கி இருக்கிறதுனால என்னென்ன கதைகளில் ட்விஸ்ட் வர போகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ புது மாற்றங்கள் வரதை பற்றியும் இந்த கதை போகிறத பற்றியும் இன்னைக்கு கங்காவுக்கு கிடைச்ச திட்ட பற்றியும் உங்களுடைய கருத்து என்ன? ப்ளஸ் நிவின் காவேரியா இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் காவேரியா அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த நிவின் யமுனான்னு வர ட்ராக்கை பற்றியும் உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் பல பிளாட்டுகள்